ஹாய்! நாம இன்னைக்கு முட்டை ஆப்பமும், தக்காளி பஜ்ஜியும் தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பேனில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். 4 தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 4 தக்காளி இதில் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அந்த ஸ்கின் எல்லாம் சுருங்குனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டு இதோட ஃபைனல் ஸ்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம வந்துட்டு ஆப்பம் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் கொஞ்சமாக இன்றைக்கி மாவு ஊற்றிட்டேன். மாவு ஊற்றிட்டு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி பரவி விட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு எக் ஆப்பம் பார்க்கலாம். நான் ஒரு முட்டையை வந்து மாவில் உடச்சி ஊற்றிட்டு எல்லா பக்கமும் பரவுற மாதிரியும் பெப்பர் போட்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.